பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய முயற்சி, புதிய ஆரம்பம். வாங்க இன்றைய பஞ்சாங்கம் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். 28/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று சந்திர கிரகணம், காயத்ரி ஜபம். நட்சத்திரம் அதிகாலை 3:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். திதி இன்று காலை 10:29 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று காலை 9:32 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 10:29 வரை பவம், பின்பு இரவு 10:31 வரை பாலவம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:44 வரை புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய நாளின் சிறப்பு, திராவிட மொழி இயலின் தந்தை என்று சொல்லப்படும் ராபர்ட் கால்ட்வெல்லின் நினைவு தினம். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளை எவ்வளவு பாசிட்டிவா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் கும்ப ராசியில ராகு பகவானோட இணையறாரு. இதனால நண்பர்கள் நெட்வொர்க்கிங் மூலமாக நிறைய புதிய வாய்ப்புகள் ஏற்படும். ராகு அப்படின்னாலே ஃபுல் டெக்னாலஜி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஜோதிடத்தில். அப்போது அது சம்மந்தமான விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அருமையான நாள். இந்த நாளை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிகப்பு நிறத்தை நீங்கள் அதிகம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. யார் அதிகமாக சந்திப்பீங்க? நண்பர்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நபர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக உங்கள் கண்ணில் தென்படுவாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருப்பாங்க. இதற்கு உங்களுடைய கேட்ஜெட்ஸ் அப்டேட் ஆகணும்னு சொல்லி நிறைய பேர் புது கேட்ஜெட்ஸ் வாங்கலாம், மொபைல் ஃபோன் அப்டேஷன் பண்ணலாம், இல்லை சாஃப்ட்வேர் அப்டேஷன் ஆகுது நிச்சயமாக இன்றைக்கி பண்ண போகிறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் கரியரில் உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேலதிகாரியினுடைய ஆதரவு, அவருடைய பார்வை உங்கள் மேலே படும். உங்களுக்கான ஒர்க் விசிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நாள் அழகாக பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வெள்ளை நிறம் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. யார் அதிகமாக சந்திப்பீங்க? உங்கள் மேலதிகாரிகளை, பாஸ், பிக் பாஸ், இல்லை பாஸோட ஃப்ரெண்ட்ஸுன்னு இப்படி உங்களுடைய அதிகாரி சம்பந்தப்பட்ட நபர்களை தான் இன்னைக்கு அதிகமாக சந்திக்க போறீங்க. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இன்னைக்கு வாங்கவும் போறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இடம் மாறிட்டாரு. அப்போ என்ன ஆகும்? அதிர்ஷ்டம், பயணம், அது மூலமாக வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், தனவரவு, இப்படி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். சில பேருக்கு தன்னுடைய குருமார்களை சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தன்னை விட வயதில் மூத்தவங்களை, சில பேர் கோவிலில் போய் அவங்கள சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பச்சை கலர் மற்றும் மஞ்சள் கலர் உங்களுக்கு ரொம்ப லக்கி கலர்ஸாக இருக்கும். இன்னைக்கு அதிக குளிர் சார்ந்த உணவுகளையும் ஜங்க் ஃபுட்டையும் தவிர்ப்பது நல்லது. என்ன அதிகமாக பார்ப்பீங்க? கோவிலுக்கு போவீங்க, கோவில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பார்ப்பீங்க. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள், நிறைய பேர் லைப்ரரிக்கு இன்றைக்கி போவீங்க. லைப்ரரியிலேருந்து நிறைய புக்ஸ் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரிக்கிறாரு ராகுவோடு இணைந்து. மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமான்னு நிறைய யோஜனைகள் போகும். சில விஷயங்களை ரகசியமாகவே வச்சிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி அது தேவையா அப்படிங்கிறத அன்றைக்கி யோசித்து செஞ்சிங்கன்னா அன்றைய நாளை ரொம்ப பாசிட்டிவாகவும் அமைதியாகவும் கொண்டு போக முடியும். இன்னைக்கு ஃப்ரைடு ஃபுட்ஸை தவிர்ப்பது நல்லது. வெள்ளை, பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் உங்களுக்கு லக்கி நிறங்களாக இருக்கும். என்ன அதிகமாக பார்ப்பீங்க? பழைய பொருட்களை நிறையா பார்க்க போகிறீங்க. ஏதாவது ஆன்டிக் கலெக்ஷன்ஸோ, இல்லை ஆன்டிக் கலெக்ஷன் இருக்கிற இடத்துலையோ, இல்லை உங்கள் வீட்லேயே ரொம்ப நாளாக போட்டு வச்சுருந்த ஒரு பழைய பொருள் இன்றைக்கி உங்கள் கண்ணில் தென்படும். அது சம்பந்தமான பொருட்கள் தான் நீங்கள் வாங்கவும் போகிறீங்க. இந்த நாள் எதில் கவனமாக இருக்கணும்? பேச்சில் கவனம். அதிகமாக பேசாமல் அமைதியாக இருந்தால் கடகராசிக்கு வெற்றிகரமான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரிக்கிறாரு. 7 அப்படின்னாலே பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், துணைவர் மூலமாக ஏதோ ஒரு நல்ல நியூஸ் உங்களை தேடி வரப்போகுது. அவங்களுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்க போகிறீங்க. தொழில் அப்படின்னா பார்ட்னர் கூட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. பார்ட்னருக்கு நீங்கள் கிஃப்ட் வாங்க போகிறீங்க. மொத்தத்தில் நிறைய பேருக்கு இன்றைக்கி கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க, அதே மாதிரி வாங்கிக்கவும் போகிறீங்க. இந்த நாள் இன்னும் அழகாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஆரஞ்சு மற்றும் தங்க நிறம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதிக குளிர் மற்றும்
இனிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி என்ன அதிகமாக பார்க்க போகிறீங்க? பார்ட்னரை தான் பார்க்க போகிறீங்க. நிறையா நாளாக பிரிஞ்சிருந்தவங்களுக்கு இன்றைக்கி சேர்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் பொண்ணு பார்த்துருப்பாங்க, நீங்கள் அவங்கள சந்திக்கிறதுக்கும் அவங்க உங்களை சந்திக்கிறதுக்கும் புதிய தொழில் பார்ட்னர் அமையறதுக்கும் இன்றைக்கி ஒரு அருமையான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரிக்கிறாரு. ருணரோக வெற்றி ஸ்தானம். போட்டியாளர்களை நீங்கள் சமாளிப்பீங்க. உங்களோட எதிரிகள் இன்றைக்கி நிறைய சவால் விட போகிறாங்க. எல்லாத்தையும் சமாளித்து தூள் கலப்ப போகிறீங்க. இன்றைக்கி இன்றைய நாள் கொஞ்சம் சிரமமான, அதே மாதிரி ரொம்ப பிஸியான நாளாக இருந்தாலும் நாளோட இறுதியில் இன்றைக்கி நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. இந்த நாளை இன்னும் பாசிட்டிவாக அழகாக மாற்றிக்கிறதுக்கு பச்சை நிறம் மற்றும் அதிக ஜங்க் ஃபுட், காரம் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. என்ன அதிகமாக பார்ப்பீங்க? ஆஃபீஸ் நபர்களை தான் அதிகமாக பார்ப்பீங்க. அந்த இடத்துல உங்களோட காம்படிட்டர்ஸை பார்க்க போகிறீங்க. உங்களை இன்றைக்கி ப்ரூவ் பண்ண போகிறீங்க. வேலை சார்ந்த பொருட்களை அதிகமாக வாங்க போகிறீங்க. இன்றைக்கி நல்ல பேரும் கூடையே சேர்ந்து கிடைக்க போகுது. அதே போல் எதில் கவனமாக இருக்கணும்? இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆரோக்கியம்ன்றது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணால் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் குழந்தைகள் ஸ்தானம். தன்னுடைய வாரிசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய போகுது. அதனால் குழந்தைகளுக்கு பாராட்டு கிடைக்கும். சில பேருக்கு சில குழந்தைகள் திட்டு வாங்க போகிறீங்க. செஞ்ச தப்பு ஏதோ ஒன்று பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதனால் நிதானமாக இருந்தால் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி கோபம் இல்லாமல் அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக பாசிட்டிவாக இருக்கும். ஏதோ குலதெய்வ கோயிலேருந்து பிரசாதம் கிடைக்கலாம், இல்லை குழந்தைக்காக குலதெய்வ கோயில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் கூட இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி இளம் சிவப்பு நிறங்களை அதிகமாக யூஸ் பண்ணுறதும், அதே போல் பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட் மற்றும் அதிக இனிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது. இன்றைக்கி என்ன நிறையா பார்ப்பீங்க? குழந்தைகள் தான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பரிசு பொருட்கள் அவங்களுக்கு வாங்கி தருவீங்க, இல்லை குழந்தைகள் உங்களுக்கு தருவாங்க. இல்லை இதே போல் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடியை பார்க்க போகிறீங்க. அவங்களுக்கு குழந்தை சார்ந்த பொருட்கள் ஏதாவது நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரிக்கிறாரு. வீடு, வண்டி, வாகன யோகம், இதை தாண்டி அம்மான்னு சொல்லும்போதே இன்னைக்கு அம்மாவனுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. சில பேர் அம்மாவை ஹெல்த் செக்கப்புக்கு கூப்பிட்டு போவீங்க, இல்லை அம்மாவினுடைய உடல் நலம் நல்லா தேறி இருக்குது, அவங்களுக்கு கரெக்டான மெடிசின்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்லி அம்மாவை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தது போய் ஒரு சந்தோஷமான தகவல் உங்களை தேடி வரும். சில பேர் புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. சில பேர் ஏதாவது வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகும். எந்த நாளை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிகப்பு நிறத்தை நிறைய நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எண்ணெய், இனிப்பு சார்ந்த, குளிர் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு எதில் கவனமாக இருக்கணும்? அம்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வார்த்தையில் கவனம். அதே மாதிரி வீடு ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விசாரிக்கிறீங்கன்னா தெளிவாக விசாரித்து முடிவெடுத்தால் இன்றைய நாள் பாசிட்டிவாக இருக்கும். வீடு தான் அதிகமாக பார்க்க போகிறீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்றைக்கி வாங்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய, வீரிய, விஜயஸ்தானம், அதாவது தன்னுடைய சகோதரரை குறிக்கிறதும் 3ஆம் இடம் தான். கம்யூனிகேஷன், டிராவல், இதை பற்றி சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் டிராவல் பண்ண போறீங்க. உங்களோட இளைய சகோதரரோ மூத்த சகோதரரோ இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அவங்களோட ஹெல்ப் எப்படியோ உங்களுக்கு கிடைச்சிரும். அவங்களோட பொருள் ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. இது மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் இன்னும் அதிகமாக போகுது. சில பேருக்கு கம்யூனிகேஷன் மூலமாக ஏதாவது நல்ல செய்தி வரலாம். ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெளிநாடு படிக்கக்கூடிய அந்த ஒரு விசா எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு நல்ல தகவல் இன்னைக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் மூலமாக தேடி வரப்போகுது. இன்னைக்கு என்ன அதிகம் பார்ப்பீங்க? மொபைல் கேட்ஜெட்ஸ், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பார்க்க போறீங்க. சில பேருக்கு மொபைல் ஃபோன் கிஃப்டாகவே கிடைக்க போகுது. ஏன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய உங்களை ஆட்கொள்ள போகுது. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். தவிர்க்க வேண்டிய உணவுனா அதிக குளிர்பானம் சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கம்யூனிகேஷன் வெற்றியை தரும், ஆனால் கவனமாக இருக்க வேண்டியதும் அதே கம்யூனிகேஷனில் தான். வார்த்தையில் கவனம் இருந்தால் இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு நாள் வெற்றிகரமாக அமையும்.
மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரிக்கிறாரு. ராகுவோடு இணைந்திருக்கும் பொழுது பணவரவு, குடும்பம் இது பத்தின விஷயம் டிஸ்கஷன் அதிகமாக இருக்கும். வார்த்தையில் கவனம் தேவை. சில பேருக்கு பணவரவு, அக்கௌண்ட்ல ஏதோ ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். சில பேர் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு நல்ல செலவு, ஒரு சந்தோஷமான விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்க. பண்ணும் பொழுது வார்த்தை எதுவும் விட்டுறாதீங்க. கவனம், வார்த்தையில் கவனம் இருந்தால் இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு நாளாக அமையும். இன்றைய நாளை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு நீல நிறம் உங்களுக்கு ரொம்ப உதவும். அதே போல் எண்ணெய் சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க. மசாலா ஃபுட்டும் வேண்டாம். இதுதான் மனதை மந்தமாக்கும். இன்று என்ன அதிகமாக பார்ப்பீங்க? பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பணம், குடும்ப சொத்து, பணம் வரவு செலவு இதை பற்றின டிஸ்கஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. சில பேர் இன்றைக்கி ஏதான ஒரு கோல்டு, சில்வர் இல்லை விலையுறந்த ஏதோ ஒரு பொருட்கள் வாங்க போகிறீங்க. இது குடும்பமாக ஒரு டிஸ்கஸ் பண்ணி வாங்கிறதுனால திரும்பவும் சொல்கிறேன், வார்த்தையில் கவனமாக இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திரனோடு சேர்ந்து ராகுவும் இருக்காரு. அதனால உங்களை பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கும். உங்களை அழகுபடுத்திக்கணும்னு நினைப்பீங்க. உங்களை எப்படி ஒர்க் லெவல்லையோ குடும்பத்திலையோ மேலோங்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க. அதே போல் இன்றைக்கி உங்களை பற்றின, உங்களை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்திலையும் வேலையிலையும் நீங்களே ஒரு முக்கியமான முடிவெடுத்து அதை நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. இதை நிறைய பேர் ஆதரிப்பாங்க. நிறைய பேர் திரும்ப யோசிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளும் இன்றைக்கி வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னைக்கு அதிக காரம் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பர்பிள் கலர், ஊதா நிறம்னு சொல்லக்கூடிய பர்பிள் கலர் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நிறமாக இருக்கும். என்ன பார்ப்பீங்க? நிறையா உங்களை அழகுபடுத்திக்க போறீங்க. கண்ணாடி பார்ப்பீங்க, அழகு பொருட்கள் நிறைய பார்ப்பீங்க. சில பேர் இன்னைக்கு பார்லர், பியூட்டி பார்லர் போவீங்க. சில பேர் ஜிம்முக்கு போவீங்க. உங்களை அழகுபடுத்திக்கக்கூடிய, உங்களை ஆரோக்கியப்படுத்திக்கக்கூடிய பொருட்கள் தான் இன்னைக்கு நிறைய பேர் வாங்க போறீங்க. மீனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் ராகுவோட இணைந்து இருக்காரு. அதனால நிறைய செலவுகள் இன்னைக்கு தலை தூக்கும். குடும்பத்துக்காக ஏதோ ஒரு பெரிய செலவு செய்வீங்க. இதனால மனக்குழப்பமாகும், பிரச்சனையாகும், வார்த்தைகளை விட்டுருவீங்க. வார்த்தையில் கவனம். அதே போல் நிறைய பேர் இன்னைக்கு தனிமையாக இருந்துக்கோங்க. ஆன்மீக பயணம் போங்க. கோவிலுக்கு இன்னைக்கு போயிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. ஏன்னால் இன்னைக்கு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காயத்ரி ஜபம் செய்துட்டோ அவரவருக்கு ஏற்ற அந்த ஒரு மன அமைதி தரக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு மீனராசிக்காரர்கள் நாளை தொடங்கினால் அருமையான நாளாக இருக்கும். எதுல கவனமா இருக்கணும்? செலவு தான் வரும். நிறைய செலவுகள் வரும். தேவை எது, தேவையில்லாதது எது அப்படிங்கிறத இன்னைக்கு யோசித்து செய்தால் இன்று நாள் அருமையான நாளாக இருக்கும். உங்களுக்கு மஞ்சள், பச்சை, நீலம் மூன்றுமே வெற்றி தரக்கூடிய நிறங்களாக இருக்கும். அதிக இனிப்பு மற்றும் எண்ணெய் சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிகமாக என்ன பார்க்க போறீங்க? மனக்குழப்பமா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச மன அமைதி தரக்கூடிய இடத்துக்கு போவீங்க. அது கோவிலாக இருக்கலாம், மெடிடேஷன் ஹாலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு மன அமைதி தரக்கூடிய இடத்துக்கு தான் இன்றைக்கி போகிறீங்க. அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலமாக உங்கள் மனசுக்கு இன்னைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். இந்த நாள் 12 ராசிக்காரர்களுக்கும் இனிமையாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்.